நிலையில் காசர்கோடு பகுதியில் கனமழையால் பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதேபோல் திருச்சூரில் பலத்த காற்றில் மரம் ஒன்று வீட்டின் மீது விழுந்ததால் மேற்கூரை சேதமடைந்தது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், வணக்கம். இந்த மழையினால எதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கா கேரள அரசு? விவரங்கள். அதாவது தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதலே பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரை பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை கடந்த சில நாட்களாக பெய்து வருகிறது. இந்த நிலையில தான் முதல் முறையாக இந்த பருவமழை துவங்கியதனுடைய முதல் முறையாக 5 மாவட்டங்களுக்கு சிகப்பு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. குறிப்பாக கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, வயநாடு உள்ளிட்ட அந்த மாவட்டங்களுக்கு தான் சிகப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல மலையோர பகுதிகளான வயநாடு பகுதியில், அதாவது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதி என்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அதி தீவிர மழையின் போது பாதுகாப்பான இடங்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தின் பேரில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் செல்ல வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை வானிலை ஆய்வு மையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் வழங்கியிருக்கிறது. தற்பொழுது இந்த மழை காரணமாக கேரளாவில் பல இடங்கள்ல பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைக்கு காசர்கோடு பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்த பொழுது அந்த பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் ஒன்று இடிந்து விழுந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த மதியம் உணவு வேளைக்கு பிறகு அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த காரணத்தினால் அந்த பகுதியில் யாரும் இல்லாத காரணத்தினாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அதே போல திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு வீட்டின் மீது மரம் முறிந்து விழுந்ததுல அந்த வீடு சேதமடைந்திருக்கிறது. அதே போல ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர் மீது திருச்சூர் மாவட்டத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். பல்வேறு இடங்கள்ல இந்த மழையின் போது வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மரங்கள் முறிந்து விழுந்து பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த பருவமழை வருகிற 9ஆம் தேதி வரை இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இதனால மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது. பல இடங்கள்ல அந்த மலையோர பகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது.